உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மற்றுமொரு அண்மை தகவலாக பார்ப்பது, நான் சிஎம் ஆகும்போது நீ புடவை கட்டி வரணும், கண் கலங்கணும் என நடிகை நவ்யா நாயரை குறிப்பிட்ட நடிகர் தியான் ஸ்ரீனிவாசன் கிண்டல் அடித்தது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கேரளாவில் நடைபெற்ற விசிட்டர் பட அறிமுக நிகழ்ச்சியில் மலையாள நடிகர் தியான் பேசிய பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. முதல்வர் விஜய் குறித்த மலையாள நடிகர் தியான் பேசியதாக சமூக வலைதளத்தில் பரவும் கருத்துக்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது. முதலில் மலையாள நடிகர் சங்கமான அம்மாவின் தலைவர் ஆகணும், பிறகு மக்களை ஏமாற்ற விஜய் செய்தது போன்று சேரிட்டி செய்யணும் என்று தியான் ஸ்ரீனிவாசன் பேசிய பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பட அறிமுக நிகழ்ச்சியில் மலையாள நடிகர் தியான் ஸ்ரீனிவாசன் பேசிய பேச்சு சமூக வலைதளத்தில் தற்போது ட்ரெண்டிங்கில் இடம் பிடித்து வருகிறது. நாம் எல்லாம் களப்பணியாற்றும் போது மேடையில் பேசிய விஜய் ஆட்சி அமைத்து விட்டார் என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணும் பேசியிருந்தார். இதுவும் தற்போது சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. நான் சிஎம் ஆகும்போது நீ புடவை கட்டி வரணும், கண்கலங்கணும் என நடிகை நவ்யா நாயரை குறிப்பிட்ட நடிகர் தியான் ஸ்ரீனிவாசன் கிண்டல் அடித்த ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கேரளாவில் நடைபெற்ற விசிட்டர் பட நிகழ்ச்சியில் மலையாள நடிகர் தியான் பேசிய பேச்சானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ഞാൻ സി എം ആയി സത്യപ്രതിജ്ഞ ചെയ്യുന്ന ദിവസം സാരി ഉടുത്ത് എന്നാൽ പോലും ഞാൻ പറയുന്നു, ഞാൻ സി എം ആയി സത്യപ്രതിജ്ഞ ചെയ്യുന്ന ദിവസം സാരി ഉടുത്ത് എന്നാൽ പോലും ഞാൻ പറയുന്നു, ഞാൻ സി എം ആയി സത്യപ്രതിജ്ഞ ചെയ്യുന്ന ദിവസം സാരി ഉടുത്ത് എന്നാൽ പോലും ഞാൻ പറയുന്നു, ഞാൻ സി എം ആയി സത്യപ്രതിജ്ഞ ചെയ്യുന്ന ദിവസം സാരി ഉടുത്ത് உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.